தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெருன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பால் கொடுக்கும் தாய் தன் மகனையும் மகளையும் மறந்தாலும் கருத்தாங்கினவள் தனது பிள்ளைக்கு இரக்கத்தை காட்ட மறுத்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று கடவுள் நம்மோடு இணைந்திருப்பதை அவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். சொந்த பந்தங்கள் உன்னை வெறுத்தாலும் இதோ நான் உனக்கு துணையாக இருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நம்மோடு அவர் இணைந்திருப்பதை அவர் நமக்கு இதோ இன்றைய வாசங்களின் வழியாக நினைவூட்டுகின்றார். நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோமா, அல்லது நாம் அவரை விட்டு தொலைதூரத்தில் சென்று விட்டோமா என்று நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து நாம் அவரை நினைவு கூற மறந்த நேரங்களுக்காகவும் அவரை விட்டு அவருடைய உறவு நிலையிலிருந்து நாம் தூர சென்ற நேரங்களுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மனமிரங்கும் இறைவா, இம்மீல் மனமிரங்கும் இறைவா, மனமிரங்கும் இறைவா, இன்மேல் மனமிரங்கும் இறைவா. அன்பினை மறந்தோம், அநீதிகள் புரிந்தோம், அன்பினை மறந்தோம், அநீதிகள் புரிந்தோம், மனமிரங்கும் இறைவா, இம்மேல் மனமிரங்கும் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர். உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கையாற்றல் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசி அடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலைவிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு.
மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனே, ஆண்டவர் என்னை கைநெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பும் கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல், கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார்.
அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளுள் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நூலைப் போல சேலை, தாயைப் போல பிள்ளை என்பது தமிழ் பழமொழிகளில் முதன்மையான ஒன்று. தந்தையின் சொல்மிக்க மந்திரம் ஏதும் இல்லை என்ற பழமொழியும் நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இவை அனைத்தும் எதை குறிக்கிறது என்றால், ஒருவர் ஒருவரோடு இணைந்திருப்பதை குறிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் அடிப்படையான நம்பிக்கை எது தெரியுங்களா? அடிப்படையான நம்பிக்கை கத்தோலிக்க கிறிஸ்தவமே அதுதான் சாராம்சம், அதுதான் அடிநாதமும் கூட. அதாவது தமத்திருத்துவம், மூவொரு கடவுளை பற்றி நாம் சொல்லுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர். 3 நபர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் 3 பேருமே ஒன்றாக இணைந்து செயல்படுவதை நாம் நம்முடைய மறைக்கல்விகளில் நாம் படித்திருக்கின்றோம். தமத்திருத்துவம், மூவொரு கடவுள் என்பது மறைப்பொருள் என்பதையும் நாம் நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, தந்தையும் சரி, மகனும் சரி, தூய ஆவியானவரும் சரி, மூவரும் இணைந்து செயல்படுகின்றார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் நம்புகின்றோம். இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இயேசு சொல்கிறார். நான் என் தந்தையோடு இணைந்து செயல்படுகின்றேன். அவர் என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கின்றேன். அதற்கு எனக்கு பலனாக அவர் தந்திருக்கின்ற அதிகாரம், இறந்தோரை அவர்களுக்கு நீதி அளிக்கின்ற அதிகாரத்தை எனக்கு கடவுள் தந்திருக்கின்றார் என்று அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, பாலஸ்தீன நாட்டிலே பாபிலேன அடிமை தனத்திலே கிமு 537 ஆண்டு அடிமை நிலையில் வாழ்ந்திருந்த இஸ்ரேல் மக்களை பாரசீக அரசர் சைரஸ் அவரின் வழியாக கடவுள் இணைந்து அந்த மக்களை வெளியே எடுத்து வருவதை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் அவர்களோடு இணைந்து அந்த மக்களை வெளியே கொண்டு வருகின்றார். அவர்கள் குறித்த அந்த நாட்டிலே அவர்களை மீண்டும் அமர்த்துகின்றார். கடவுள் மன்னனோடு இணைந்து செயல்படுகின்றார், மன்னன் கடவுளோடு இணைந்து செயல்படுகின்றார். இதன் வழியாக பல மக்களுக்கு நன்மை அடைவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுகின்றோமா என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய சவாலாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உறவு நிலை முக்கியம் இல்லைன்னு சொல்ல, உறவு நிலை மிகவும் முக்கியம். அதைவிட மிக முக்கியமானது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அருள் நிலை. கடவுளோடு நம்முடைய அருள்நிலை வாழ்வு எப்படி இருக்கின்றது? கடவுளோடு நாம் அந்த உறவிலே நிலைத்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது சொந்த பந்தங்கள் உறவு நிலையில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை, அதன் பிரதிபலிப்பை நாம் பார்க்க முடியும். என்னுடைய குடும்பங்களில் பிரச்சனை, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், அல்லது எனக்கு யாரும் வேண்டாம் என்று நான் அனைவரும் ஒதுக்கி விட்டேன், என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன். அவ்வாறு நாம் இருக்கின்றோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் சரியான அருள்நிலை வாழ்விலே இருக்கின்றோமா என்று நாம் நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். கடவுளோடு நான் என்கின்ற அந்த அருள் நிலை வாழ்வில் நான் எப்படி இருக்கின்றேன்? கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதுதான் சொல்கிறார் முதலாவது வாசகத்திலே. பால் கொடுக்கும் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்ட மறுத்தாலும், நான் உன்னை மறக்க மாட்டேன்,
நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு துணையாக இருந்து உனக்கு விடுதலை தருவேன் என்று இன்றைய முதலாவது வாசகம் எசையா இறைவாக்கினர் வழியாக கடவுள் தன்னுடைய இறை வார்த்தையை சொல்லுவதை நாம் கேட்கின்றோம். எனவே கடவுளுடைய உறவு நிலை வாழ்விலே நாம் எப்படி இருக்கின்றோம்? கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோமா? நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவர் நம்மில் செயல்படுகின்றார், நாம் மற்றவரோடு செயல்படுகின்றோமா என்பதுதான் அடுத்த நிலை, உறவு நிலை. நம்மோடு சக மனிதர்கள் இருக்கின்ற பொழுது நம் குடும்பங்களில் அந்த உறவு நிலை எப்படி பிரதிபலிக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு சொல்கிறார், நான் கடவுளோடு இருக்கின்றேன், கடவுள் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் அந்த பிரதிபலிப்பு என்பதை அவர் காட்டுகின்றார். அதே போல கடவுளோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது அந்த பிரதிபலிப்பானது நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவு நிலையிலே நாம் பார்ப்போம். இன்றைக்கு பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல ஒரு உறவு நிலையில் இருப்பதில்லை, பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல ஒரு உறவு நிலையில் இணைந்திருப்பதே இல்லை, உடன் செயல்படுவதில்லை. படித்து முடித்த பிறகு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தவுடன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற மனநிலையில் தான் இருக்கின்றார்களே தவிர நல்ல ஒரு உறவு நிலையில் தங்களுடைய பெற்றோர்களோடு அல்லது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களோடு, பிள்ளைகள் தங்களுடைய சொந்த பந்தங்களோடு அவர்கள் இணைந்திருப்பதில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல பெற்றோர்கள், குறிப்பாக ஆண் பிள்ளைகள் தன்னுடைய தந்தையோடு நல்ல ஒரு உறவில் இருப்பதில்லை. தந்தைமார்கள் எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய மகனோடு பேசாமல் இருப்பார்கள், மகனும் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசாமல் இருப்பார்கள். அம்மா கிட்ட சொல்லுவாங்க, நான் ஏன் அவர்கிட்ட பேசணும், நீங்களே சொல்லுங்க, எனக்கு நீங்களே வாங்கி கொடுங்க. தந்தைமார்களும் தன்னுடைய துணைவியின் வழியாக சொல்வது உண்டு, அல்லது வேறு தங்களுடைய மகள்களோ அல்லது இளைய மகள்களோ மூத்த மகளோ இருக்கும்போது அவர்கள் வழியாக பேசுவார்கள். இதோ உன் அண்ணன் கிட்ட, உன் தம்பி கிட்ட நீயே கேட்டு சொல்லு, நான் அவங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். எப்பொழுது பார்த்தாலும் அந்த உறவு நிலையில் பாதிப்பை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பெற்றோர் பிள்ளைகள் உறவு நிலை மட்டுமல்ல, கணவன் மனைவி குடும்ப உறவு நிலைகளில் கூட அந்த விரிசல் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவு நிலை, அருள்நிலை சரிவர இல்லாமல் இருக்கும்போது, அவரோடு நாம் இணைந்திருந்தாமல் இருக்கின்ற பொழுது அதன் பிரதிபலிப்பை நாம் குடும்ப உறவுகளில் அந்த நிலைகளில் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்றாரோ, தந்தை மகன் தூய ஆவியானவர் மூன்று பேரும் மூவொரு கடவுளாக ஒன்றித்து இணைந்து செயல்படுகின்றாரோ, அதே போன்று நாம் கடவுளோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது அதன் பிரதிபலிப்பை நம்முடைய உறவு நிலைகளில், சொந்த பந்தங்களிலே நாம் பார்க்கக்கூடும். நாம் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது, இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது அங்கு ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற மனநிலை வரும், இரக்கத்தோடு பார்க்கின்ற குணங்கள் வரும். ஒருவர் ஒருவர் அவரவர் எப்படி இருக்கின்றாரோ அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கனிவு மனத்தாண்மை நம்மில் ஏற்படும். இவ்வாறு இவை அனைத்தும் ஏற்படுகின்ற பொழுது அந்த கடவுளுடைய உறவு நிலை மனித உறவு நிலையில் பிரதிபலிப்பதை நாம் பார்ப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளோடு நாம் இணைந்திருப்போம், மனித உறவில் நாம் இணைவோம். ஆமென். தருவேன் அன்புக்கு ஈடாக, இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி
எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பள்ளியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக நீரே மாற்றி அமைக்கும்படி எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோம்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உள்ளதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளோடும் தூய ஆவியானவரோடும் இணைந்து செயலாற்றுபவர். இவரோடு நம்மில் இணைத்து நம்முடைய குடும்ப உறவு நிலையில் செயலாற்றிட அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அதுவே உதவியாக நீர் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் இணைந்து என்றும் செயலாற்றிட சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.